يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله العظيم. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويثبته به الأولون والآخرون. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. உபற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நடுவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக பதிலை எதிர்பார்த்தவனாய் மனமார்ந்த சலாத்தோடு துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் கடந்த வாரம் சொன்னதை போல் அல்லாஹினுடைய ஒரு ஆகப்பெரும் கிருபை, ஈடில்லா கருணை, நாம் எல்லோரும் துல்ஹஜ்ஜில் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த நாட்களை நமக்கானதாய் கபூல் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, நான் நிறைவு செய்கிற போது கடைசி வாரத்தில் துல்ஹஜ்ஜிற்கான 5 அமல்கள், அதில் 3 அமல்கள் நிறைவு செய்யப்பட்டது. முதலாவது தக்பீர், அதிகமான தக்பீர்கள் சொல்லப்பட வேண்டிய நாள். 2வது இது ஹஜ்ஜுக்கான நாள். 3வது குர்ஆனில் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டிய நாள். 4வது தொடர்கிறோம், அல்லாஹ் கபூல் செய்வானாக. 4வது அன்பானவர்களே, நாம் சென்ற வாரத்தினுடைய நிறைவில் சொன்னதை போல் 4வது அமல் துல்ஹஜ்ஜில் நோன்பு. நாம் முன்னால் குறிப்பிட்டோம், இந்த நோன்பு மொத்தம் 2 வகை. ஒன்று நஃபிலான நோன்பு, இன்னொன்று சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட கட்டாயமான ஸ்தரத்தில் இருக்கக்கூடிய நோன்பு. அன்பானவர்களே, முதல் துல்ஹஜ் பிறை 1லிருந்து 8 வரைக்கும் நஃபிலான நோன்பு. அடுத்தபடியாக துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவின் நாள் அன்று அரஃபாவுக்கான சுன்னத்தே முஅக்கதாவான நோன்பு. அன்பானவர்களே, அரஃபா ஒரு ஈடிணையற்ற நாள். முதல்ல நோன்பு அரஃபாவில் ஏங்கிறதுக்கு முன்னாடி அரஃபா எப்படிப்பட்டது என்பதை அறிதல் அவசியம். அன்புக்கினியவர்களே, அரஃபாவினுடைய நாள், ஏன் அந்த நாளுக்கு அரஃபான்னு பேர் வந்துச்சு? அரஃபாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இதுல 2 முக்கியமான தகவல்கள் மட்டும் உங்களுக்கு முன்னால். முதலாவது, அரஃபா என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள். முதலாவது அர்த்தம், அரஃபானா அறிமுகம்னு அர்த்தம். ஒரு நீண்ட நாளுக்கு பின்னால் சந்திப்பதற்கு அரஃப என்ற ஃபஅலை பயன்படுத்துவாங்க. அறிந்து கொண்டார்கள், சந்தித்துக் கொண்டார்கள். இந்த அரஃபாவினுடைய கருப்பொருள் யாரை குறிக்கிறது? நம் எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய தந்தை சையதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் உலகத்திற்கு இறக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு நீண்ட காலத்தினுடைய வருத்தத்திற்கு பின்னால், பாவ மன்னிப்புக்கு பின்னால், இந்த அரஃபாவினுடைய தினத்தில் அல்லாஹு தஆலா 2 பேரையும்
அங்கு ஒன்று சேர்க்கிறான். எனவே அறிமுகம் நீண்ட பிரிவுக்கு பின்னால், சொர்க்கத்தினுடைய சந்திப்பிற்கு பின்னால் உலகத்தில் 2 பேரும் சந்திக்கிறார்கள், அறிமுகமாகிக் கொள்கிறார்கள். எனவே இந்த நாளுக்கு பெயர் அரஃபான்னு ஒரு பொருள். இன்னொரு அர்த்தம் அரஃபாவுக்கு என்ன? அறிந்தான் என்று பொருள். அறிந்தான், ஒன்று அறிமுகம், இன்னொரு அர்த்தம் அரஃபனா அறிந்தான் என்று பொருள். இது என்ன? உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ்வினுடைய பணியை நிறைவு செஞ்சதற்கு பின்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு அந்த புனித மாநகரில் நடந்து சென்று எல்லா ஹஜ்ஜினுடைய அமல்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுத்தந்தார்கள். முதல்ல தவாஃப் கற்றுத்தருகிறார்கள். அங்கிருந்து வெளியே வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு இது மினா, இது முஸ்தலிஃபா, இது அரஃபா என்று ஒவ்வொரு இடங்களையும் சொல்லி அந்த இடங்களில் என்ன அமல் செய்ய வேண்டும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு மீண்டும் மக்காவுக்கு கூட்டிட்டு வந்து காபத்துல்லாவுக்கு முன்னாடி நிக்க வச்சு, அரஃப்தயா இப்ராஹிம், இப்ராஹிமை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டாங்க. இதுதான் ஹஜ்ஜுக்கான கிரிகைகள், இதுதான் ஹஜ்ஜுக்கான அமல்கள். இதை அறிந்து கொண்டீரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் அரஃப்து, நான் அறிந்து கொண்டேன் என்றார்கள். அன்பானவர்களே, இந்த அறிதல் என்பதால் அந்த நாளுக்கு பெயர் அரஃபா. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் இந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் என்று சுட்டி காட்டிய நாள் துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள். எனவே அந்த நாளுக்கு பெயர் உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் நிரந்தரமான இஸ்லாத்தின் தூண் என்று பேசப்படுகிற ஹஜ்ஜின் அமல் போதிக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்ட நாள். அதை நான் கற்றுக்கொண்டேன் என்று ஒப்புக்கொண்ட நாள் அந்த நாள். எனவே இந்த நாளுக்கு பெயர் துல்ஹஜ்ல 9ற்கு பெயர் அரஃபா. அன்பானவர்களே, இப்படி எக்கச்சக்கமான அரஃபாவுக்கான பெயருக்கு காரணங்கள் நான் சொல்லிட்டு வந்தது. இது அரஃபாவின் பெயர் காரணம், அறிதல் அவசியம். 2வது அன்பானவர்களே, இந்த அரஃபா நாளுக்கான சிறப்பு, எக்கச்சக்கமான சிறப்புகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களின் வரிகளை கோர்க்கிற போது நமக்கு ஏற்படுகிற சந்தோஷங்கள் ஏராளம். அதுல அரஃபாவுக்கான ஹதீஸ்கள், பெருமானார் பெருமைப்படுத்தி பேசிய பல ஹதீஸ்கள், அரஃபார்கள் சஹாபாக்களுடைய பல அறிவிப்புகள், அரஃபா நாளை ஈதை விட பன்மடங்கு வாழ்க்கையில் சிறந்த நாளாக கொண்டாடிய பெரும் பெரும் சஹாபாக்கள் உண்டு. ஏன் தெரியுமா? ஒண்ணுதான் காரணம். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இதே அரஃபாவுல பெருமானாருடைய ஹஜ்ஜில அல்லாஹ் அரஃபாவின் போது பெருமானாருக்கு இறக்கிய வசனம் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இந்த வசனத்துல 3 செய்திகள் அல்லாஹு தாலா சொன்னான். முதலாவது, இந்த நாளுக்கான மிக பெரும் சிறப்பு என்னவென்றால் அல்லாஹு தாலா எல்லாத்துக்கும் மார்க்கத்தை கொடுத்தான். மார்க்கத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்திற்கும் மார்க்க ஷரியத்தின் சட்டங்களை கொடுத்தான். ஆனா இந்த சட்டங்கள் பரிபூர்ணமானவை, இது காலத்தால் அழியாதவை என்று எந்த சட்டங்களுக்கும் அல்லாஹு தாலா தன்னுடைய வாக்குறுதியை தரல. ஆனா இந்த இஸ்லாத்திற்கு மட்டும் அல்லாஹு தாலா முதல் வாக்குறுதி தருகிறான், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இதுவரைக்கும் நான் முன்னாடி இறக்கிற ஷரியத்திலேயே அதுல சிலவைகள் விடுபட்டு இருக்கலாம், பரிபூர்ணப்படுத்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் உலகம் அழியும் வரை ஒரு மனிதனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் இறக்கிய இந்த சட்டங்களில் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உண்டு. ஏன்னா இந்த தீன் கமால். அல்லாஹு தஆலா முதல் சர்டிபிகேட் தந்தான். 2வது, இந்த தீன் எப்படிப்பட்டது? அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய முழு நிஅமத்தின் உறைவிடம் இந்த மார்க்கம் தான். உங்களுக்கு அருட்குடையில் அல்லாஹ்வின் அருளில் நினைய வேணுமா? இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு சாராம்சத்தையும் எட்டு வைத்து நடங்கள். அல்லாஹு தஆலாவினுடைய அருள் இந்த மார்க்கத்தில் தான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, அல்லாஹ் உங்களை காதலிக்கணுமா? நீங்க இந்த மார்க்கத்தை காதலியுங்கள், மார்க்கவியலர்களாக மாறுங்கள், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் உங்களை தேடி வரும் என்ற 3 பெரும் அற்புதங்களை இந்த ஆயத்து கொண்டிருக்கிறது. இதை அல்லாஹு தஆலா இந்த அரஃபாவினுடைய தினத்தில் தான் இறக்கினான். எனவேதான் சொல்லுவாங்க, இஸ்லாத்தினுடைய சிறந்த நாள்ல முதலாவது அரஃபா தான். முதல் நாள் அரஃபா தான். இதை பார்த்துதான் யூதர்களுக்கு பொறாமை, கிறிஸ்துவர்களுக்கு பொறாமை. இப்படியே எழுதி வச்சிருக்கிறான் யூதர்கள், எங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நாள் கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்துல நாங்க தான் சிறந்தவர்கள், அந்த நாளை உலகம் இருக்கும் வரைக்கும் நாங்க கொண்டாடி கொண்டே இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு காலத்தின் கை சேதம் அன்பானவர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட மெச்சுகிற நாட்களை நமக்கு தந்திருக்கிறான். அது சார்ந்த சின்ன இல்மு கூட இன்றைக்கு சமூகத்தில் இல்லை. காரணம் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான நாட்களை நாம் எல்லோரும் அடையவிருக்கிறோம். இதனுடைய ஆழம் நமக்கு புரிய வேண்டும், ஆழம் புரியும். இது அரஃபாவினுடைய சிறப்பு. 2வது அரஃபாவினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க,
உலகத்திலேயே எக்கச்சக்கமான நரகவாசிகளை அல்லாஹ் விடுதலை செய்கிற நாள் அரஃபா தான். எக்கச்சக்கமான நரகவாசிகள். எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்றாங்கன்னா, ரமதான்ல கூட அல்லாஹ் அவ்வளவு விடுதலை செய்யறது இல்லையா, அரஃபாவினுடைய நாளின் நிறைவில் அல்லாஹ் அத்துணை பேரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார். எனவே அல்லாஹ் நரக விடுதலை தருகிற ஆக அற்புதமான நாள் அரஃபா என்று அரஃபாவுக்கு எத்தனையோ சிறப்பம்சங்கள் உண்டு. அன்பானவர்களே, அந்த வரிசையில துல்ஹஜ் பிறை 9 அரஃபா மிகவும் பொக்கிஷமான நாள். இந்த நாள்ல நமக்கான கடமைகள் நான் சொல்லிட்டு வர்றது 4வது விஷயம் தான், அரஃபா, அந்த நோன்பு. அன்பானவர்களே, இந்த அரஃபா நாளன்று நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்கள், 5 அமல்கள் நம்ம செய்யணுமா. முதலாவது அமல் என்ன? நம்ம ஆரம்பத்துல வலியுறுத்தினதை போன்று நோன்பு, சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்புக்கு சுப செய்தி சொன்னார்கள். சியாமு யௌமி அரஃபா யுகஃபிரு ஸனத்தல்லதி கப்லஹா வ ஸனத்தல்லதி பஅதஹா. முன் சென்ற ஒரு வருட பாவம், பின்னால் வருகிற ஒரு வருட பாவத்திற்கான பாவ மன்னிப்பை அரஃபா நாளின் ஒரு நோன்பு பெற்றுத்தரும். அரஃபா நாளின் ஒரு நோன்புக்கான சன்மானம் 2 வருடத்திற்கான பாவ மன்னிப்பு. அப்ப யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, அரஃபா நாள் மிகவும் பாக்கியமானது. இதுல முதல் நமக்கான கடமை என்னன்னா நோன்பு வைக்கிறது. 2வது அரஃபா நாளுக்கான கடமை என்ன தெரியுமா? 2வது அரஃபா நாள் 24 மணி நேரம். அது வெறும் அரஃபா மைதானத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை. இந்த நாளின் சிறப்பு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமா. நான் பின்னாடி என்ன ஹதீஸ் சொல்லுவேன். அன்பானவர்களே, 2வது செய்தி என்னன்னா, அரஃபா நாள்ல பாவங்கள் செய்யக்கூடாது. இதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு ஹதீஸ் சொல்கிறார்கள், அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு அரஃபாவினுடைய நாள் அன்று தன்னுடைய நாவை பாதுகாத்து, தன்னுடைய கண்களை பாதுகாத்து, தன்னுடைய செவியை பாதுகாத்து, பாவங்களில் ஈடுபடாமல் அந்த நாளை கழிக்கிறானோ, அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அரஃபா நாள்ல ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. எனவேதான் மதுஹபினுடைய மிகப்பெரும் இமாம்களின் தலைமையான இமாம் அல்லமா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அரஃபா நாள்ல வெளியவே வரமாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, முழுக்க திக்ரு மட்டும்தான். அன்பானவர்களே, எந்த அளவுக்குண்டா அரஃபாவினுடைய நாள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது கூட பெரும் கூட்டங்களாக பொதுக்கல்ல துவா நடக்கும், பொதுவா துவா செய்வாங்க. அந்த நேரத்துல கூட தவறான வார்த்தைகள் காதுல கேட்டக்கூடாது, சண்டை சச்சரவுகள் என் காதுல விழுந்துடக்கூடாதுன்னு பயந்து தன் கூடாரத்துக்குள்ளேயே மறைஞ்சு உட்கார்ந்துருப்பாங்களாம் நம்ம அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். எனவே அன்பானவர்களே, அந்த நாளுக்கான மிக முக்கியமான 2வது நமக்கான கடமை அரஃபா நாள்ல பாவங்களை விட்டு தவிர்த்திருக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த நபர்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். எந்த அமலும் செய்ய தேவையில்லை, பாவம் செய்யாம இருந்தா போதும், அல்லாஹ் மன்னிக்கிறான். 3வது அரஃபா நாளுக்கான அமல் என்ன? துஆ செய்யணும். இது வெறும் ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு துஆக்கல்லையே சிறந்த துஆ எது தெரியுமா? துஆ செய்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? துஆஉ யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாள்ல செய்யற துஆ தான் துஆவிலேயே மிகச்சிறந்த துஆ. இந்த ஹதீஸ சொல்லிட்டு முஃபஸ்ஸிரீன்கள்ல எல்லோரும், ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லோரும் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அரஃபா நாளை குறித்தார்களே தவிர அரஃபா இடத்தை குறிக்கல. இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடம், அரஃபாவினுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற அரஃபாவினுடைய இடத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. அதனுடைய எல்லா துஆக்களும் கபூல். அல்லாஹ் தஆலா அரஃபா நாளுக்குள் ஒரு இன்னொரு தனி சிறப்பை வைத்திருக்கிறான். அங்கு வராமல் உலகத்தின் எப்பகுதிகளில் இருந்து துஆ செய்தாலும் பெருமானாருடைய ஹதீஸ் பேசுகிறது, கைரு துஆ. அந்த நேரம் தான் துஆவுக்கான அற்புதமான நேரம். அரஃபாவில் உள்ளவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஆனால் அதே நிலைமைக்கான சலுகைகளை, துஆவுக்கான அந்தஸ்தை அல்லாஹ் உலகத்தில் வசிக்கிற எல்லா முஃமின்களுக்கும் விசாலப்படுத்தி தந்திருக்கிறான். இது அரஃபாவினுடைய 2வது 3வது அமல். அந்த நாள்ல அதிகமான துஆக்கள் செய்யணும். எல்லாருடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறார். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, அரஃபாவினுடைய நாள் எவ்வளவு அற்புதமான நாள் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளின் இரவிலும் வானத்தினுடைய கதவுகளை 3 முறை திறக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், 3 முறை அல்லாஹ் தஆலா திறக்கிறான். எனவேதான் ஆஷிகீன்கள், அவுலியாக்கள், மிக பெரும் ஆலிம்கள் எல்லாரும் இரவு நேரத்தை அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. கதவை திறக்கிறானுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தத்தை சஹாபாக்களே சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா 3 முறை கதவை திறக்கிறான்னா
அந்த 3 நேரங்கள் எந்த நேரம்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒவ்வொரு இரவும் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த கதவு எந்த அளவுக்கு திறக்கப்படுதுன்னா அல்லாஹ்வினுடைய அர்ஷ் வரைக்கும் திறக்கப்படுகிறது. அந்த நேரத்துல ஒரு ஆள் அமர்ந்து அல்லாஹ் எனக்கு இது வேணும்னு துஆ செஞ்சுட்டா அல்லாஹு தஆலா நிச்சயமாக அந்த துஆவை கபூல் செய்வான். வானத்தை திறக்குகிற நேரத்திற்கு என்ன பொருள் என்றால் அல்லாஹ் துஆவை அங்கீகரிக்கிற நாட்கள், அங்கீகரிக்கிற நேரங்கள் என்று பொருள். எனவேதான் பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நீங்க இரவு நேரத்துல திடீர்னு தூக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்டீங்கன்னா உடனே டக்குன்னு அல்லாஹ்ட்ட கையேந்திருங்க, அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செஞ்சிருவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த ஹதீஸ் தான் காரணம். எந்த நேரம்னு தெரியாது, எவ்வளவு நேரம்னு தெரியாது, ஆனா அந்த 3 திறக்கப்படுகிற நேரத்துல யாராவது ஒருத்தர். எனவேதான் உலமாக்கள் அதிகமான நபர்கள் காலையை விட இரவு நேரங்களுடைய இபாதத் ரொம்ப ரசனையா இருக்கும், அதிகமான முறையில் இருக்கும். எனவே விளக்குகிறார்கள். 3வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 முறை இரவுல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா வானத்தின் கதவுகளை திறக்கிறார். துஆ கபூல் ஆகுவதற்கான நேரங்கள் அவை. 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வாரத்தின் ஜும்மாவின் இரவில் 7 முறை வானத்தின் கதவுகளை திறக்கிறார். 7 முறை திறக்கிறார், 7 முறை. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான முறை அல்லாஹ் தஆலா உலகத்தில் அதிகமான முறை இரவுகளில் துஆக்களை கபூல் செய்வதற்காக கதவை திறக்கிற நாள் அரஃபாவுடைய நாள். எத்தனை முறைன்னு சஹாபாக்கள் கேட்கும்போது 9 முறை அல்லாஹ் தஆலா இரவில் கதவை திறக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். அன்பானவர்களே, அது அற்புதமான நாள். அந்த நேரத்தினுடைய இரவு ரொம்ப விசாலமானது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்முடைய துஆக்கள் இருக்கணும். இரவுலையும் துஆக்கள், பகல்லையும் துஆக்கள். அந்த நாள் முழுக்க முழுக்க பெருமானார் வரையறுத்து கொடுத்தது கைரு துஆவுக்கான நாள். எனவே அந்த நேரத்துல துஆக்கள்ல இருங்க. அது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா துஆக்களை அங்கீகாரம் செய்கிறான். அதுவும் குறிப்பாக நமக்கெல்லாம் ஹாஜிகளுக்கு பகல் பொழுது சிறப்பு, நமக்கெல்லாம் அரஃபாவினுடைய இரவு பொழுது சிறப்பானது. அந்த இரவு நேரங்கள்ல 9 முறைகள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவாசலை திறந்து வைத்து உங்களுக்கான தேவைகளை காத்து கொண்டிருக்கிறார் நிறைவேற்றுவதற்காக. எனவே அந்த நேரங்களை தவற விடாதீர்கள். எனவே அரஃபாவுக்கான 3வது அமல் நிறைய துஆ செய்யணும். அரஃபால அந்த நாள்ல 4வது அமல் என்ன தெரியுமா? பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள், அரஃபா நாளின் போது உங்களுக்கான சிறப்பான ஒரு அமல் சொல்லி தரட்டுமா அப்படின்னு பெருமானார் அதிகமாக திக்ர் செய்யுங்கள். என்ன திக்ர் செய்யணும்? பெருமானாரே சொல்லி கொடுத்தாங்க, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை அரஃபாவில் எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுங்கள். இது அல்லாஹ் நேசிக்கிற அரஃபா நாளின் சிறப்பு என்று சொன்னார். இது அரஃபா நாளுக்கான சிறப்பு. இந்த திக்ர அதிகமா ஓதணும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது 4வது அமல் அரஃபாவுடைய நாள்ல நம்ம செய்ய வேண்டியது. 5வது அமல் என்ன தெரியுமா? அரஃபாவுடைய நாள்ல அதிகமான முறையில சதகா செய்யணும். சதகா செய்யணும். இன்னைக்கு உலமாக்கள் இதை இன்னமும் சுட்டி காட்டுவாங்க. நான் போன தடவை சொன்ன தக்பீர் எப்படி காலத்தால் அழிந்து போன சுன்னத்தோ, அரஃபாவினுடைய நாள்ல இன்னைக்கு சதகா செய்வது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுன்னு எழுதுறான். சதகா செய்வது எந்த அளவுக்கு அரஃபால சஹாபாக்கள் சதகா செய்வாங்கன்னு சொன்னா, ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர், பணக்காரர். ஹஜ்ஜுக்கு வந்தாரு. அவர் எப்படி எப்பயுமே ஹஜ்ஜுக்கு வருவார்னா, வருஷம் வர்றவர் வருஷம் பெரிய படையோடு வருவார். எப்படிப்பட்ட படைனா, அரஃபால போய் நிக்கிறாரு, 100 அடிமைகள் அவருக்கு பின்னாடி, 100 அடிமைகள். அந்த 100 அடிமைகளும் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவருடைய ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், ஒட்டக மந்தைகளை ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்க அரஃபாவுக்கு. 100 ஆடுகள் கொண்டு வருவாராம், 100 மாடுகள் கொண்டு வருவாராம், 100 ஒட்டகங்கள் கொண்டு வருவாராம். 100 அடிமைகளோடு வந்து நின்று அரஃபாவினுடைய ஒரு மலை குன்றுல ஏறி நின்று, அல்லாஹுவே, இந்த நாள்ல நீ பல பேரை நரகத்திலிருந்து வெளியாக்குகிற, நான் எனக்காக நீ அனுமதி அளித்த இந்த அடிமைகள், உனக்காக நான் எல்லாத்தையும் விடுதலை செய்யறேன். அந்த நிக்கிற ஆடுகள் மாடுகள் நீ கொடுத்த பொருளாதாரம், இதை உனக்காக நான் சதகா செய்யறேன், என்ன கொஞ்சம் ஏத்துக்கவேன்னு துஆ செய்வாங்களாம். அன்பானவர்களே, இதை பார்த்துட்டு அரஃபா மைதானத்துல நிக்கிற ஹாஜிகள் அவரை பார்த்து இப்படி துஆ செய்வாங்களாம், ரப்பே, ஒரு சாதாரண உன்னுடைய அடிமைக்கு நீ கொடுத்ததை அவர் இத்தனை பேருக்கு விடுதலை மேல நின்று உன்னை புகழ்றாரு. ஒரு அடிமைக்கு இவ்வளவு இரக்கம் என்றால், ரப்பே, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் உச்சகட்ட கருணையாளன்.
எனவே உன் கருணையின் பொருட்டால் கேட்கிறோம், ஹக்கீம் இப்னு ஹிஷாமினுடைய சதக்காவை ஏற்றுக்கொண்டதின் பொருட்டால் நாங்கள் கேட்கிறோம், எங்க எல்லாத்தையும் நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிரு. எப்படி இன்னைக்கு அவர் 100 அடிமைகள் விடுதலை என்று சொன்னாரோ, ரப்பை ஹக்கீம் இப்னு ஹிஷாமினுடைய சதக்காவெல்லாம் நாங்கள் கேட்கிறோம், எங்க எல்லாத்திலையும் விடுதலை செஞ்சிரு நரகத்திலிருந்து என்று அரஃபா முழுக்க ஹக்கீமின் பெயர் சொல்லி துஆ செய்வாங்களாம். இப்படி சதக்காக்களை கொட்டி தீர்த்தார்கள் இந்த நாள்ல. எனவே கொஞ்சமாவது சதக்கா இந்த நாள் அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. இந்த 5 அமல் அரஃபால செய்யணும். இது பிறை 9ற்கான அமல். அடுத்து பிறை 10. நான் சொல்லிட்டு வந்த 5 தொடர்ல 5வது ஈதுல் அல்ஹா. ரொம்ப அற்புதமான ஒரு உன்னதமான உத்வேகமான உணர்வு பூர்வமான ஒரு அமல் ஈதுல் அல்ஹாவினுடைய குர்பானிக்கான அமல். அன்பானவர்களே, வருடங்கள் நம்ம சட்டம் சொல்லிட்டு தான் இருக்கும். முதலாவது குர்பானிக்கான சட்டம். யார் மீது குர்பானி கடமையாகும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஜகாத்தினுடைய சட்டம் சொன்ன மாதிரி குர்பானினுடைய சட்டத்தை 4ஆ பிரிச்சு சொல்றேன். முதலாவது குர்பானி யார் மீது முதல்ல கடமையாகும், இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குர்பானிக்கான சிறப்புகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அற்புதமான சிறப்புகள் வச்சிருக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பானி எவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்க அமல்னா, யார் ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பிராணியை அறுக்கிறாரோ, அந்த பிராணியின் ரத்தத்தில் ஒரு சொட்டு பூமிக்கு வருவதற்கு முன்னால் அந்த பிராணிக்கான அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கொண்டு சேர்த்து விடுகிறார். அதற்கான அந்தஸ்து, அந்த அமல் அவ்வளவு சீக்கிரமா கபூல் ஆகுமா. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி ரத்தம் ஒரு சொட்டு கீழே சிந்துறதுக்கு முன்னாடி விரைவாக கபூல் ஆகிற அமல் அது என்று உலமாக்கள் எழுதுவார்கள். அன்பானவர்களே, இப்படி குர்பானிக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் உண்டு. ஆனா இந்த சிறப்புகளோட சட்டங்கள் சரியான முறையில பேணப்படணும். அப்பதான் குர்பானிக்கான சட்டங்களுக்கான சிறப்புகள் கிடைக்கும். முதலாவது அன்பானவர்களே, குர்பானி யார் மீது கடமையாகும்? ரொம்ப சிம்பிளா, குர்பானிங்கிறது ஈதுல் அல்ஹாவினுடைய தினத்தை அடைந்த ஒருவர் அவருடைய அத்தியாவசிய தேவைகள் போக எஞ்சியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில், எஞ்சியிருக்கக்கூடிய செல்வங்களில் 612 கிராம் வெள்ளி அளவுக்கு யாரால வாங்க முடியுமோ அவர் மீது குர்பானிங்கிறது கடமை. அவருடைய அத்தியாவசியமான தேவைகள் போக செல்வத்தில் யாருக்கு அன்றைய தினம் 612 கிராம் வாங்க முடியுமோ அவர் மீது குர்பானி கடமையாயிடும், வாஜிபாயிடும். அன்பானவர்கள், அத்தியாவசியமான பொருள்னா என்ன? அசல்ல ஒரு வீடு வச்சிருக்கிறார், இது அத்தியாவசியம். ஒருத்தர் 2 வீடு வச்சிருக்கிறாரு, இது அத்தியாவசியம் இல்லை. வாழ்றதுக்கு ஒரு வீடு போதும், இது அத்தியாவசியம். இன்னும் தெளிவா சொல்லணும், ஒருத்தர் 2 கார் வச்சிருக்கிறாரு, ஒரு கார் அத்தியாவசியம், இன்னொரு காரு இது உள்ளுக்குள்ள சிட்டிக்குள்ள இது லாங் டிரைவ் போறதுக்கு, இது அத்தியாவசியம் இல்லை. அந்த ஒரு கார் இல்லாம இன்னொரு கார் இருக்குல்ல, அது அத்தியாவசியத்துக்குள்ள வராது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா செல்போன், ஒரு செல்போன் அத்தியாவசியம். ஒருத்தர் 2-3 வச்சிருக்காரு, அது அத்தியாவசியம் இல்லை. எனவே அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை கணக்கிட்டு உங்களால் 612 கிராம் வெள்ளிய வாங்க முடியும் இருந்தா, ஒருத்தர் 3 ஐபோன் வச்சிருக்கிறாரு, இல்ல 2 ஐபோன் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒன்னு அசலு, இன்னொரு ஐபோனை வித்தா 1,35,000 மேல வரும் என்று சொன்னா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவரு அந்த போனை வித்து அந்த போன்ல இருந்து வர்ற காசை வச்சு குர்பானி கொடுக்கணும், காசு இல்லாட்டி. இதுதான் குர்பானி கடமையாகுவதின் நிபந்தனை முதலாவது. ஏன் இதை நான் சொல்றேன்டா, இன்னைக்கு காலையில ஒருத்தர் கேட்டாரு, இது போன வருஷமும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஹாஜிகளுக்கு குர்பானி இருக்கா? ஹாஜிகள் குர்பானி கொடுக்கணுமா? இது ரொம்ப வித்தியாசமா. அவங்கதான் ஹஜ்ஜுக்கு போய் குர்பானி கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு எதுக்கு நம்ம குர்பானி கொடுக்கணும்? ஏன் ஹாஜிகளுக்கு குர்பானி இருக்காங்கிற கேள்வி வந்துச்சு அப்படின்னா, முதல்ல ஒரு சட்டத்தை தெளிவா விளங்கணும். யார் மீதெல்லாம் குர்பானி கடமை இல்லைங்கிறத விளங்கிட்டா ஹாஜிகள் மீது குர்பானி கடமையா இல்லையாங்கிறது தெரியும். குர்பானி கடமையா இல்லையாங்கிறது தெரியும். முதலாவது விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, யார் மீதெல்லாம் குர்பானி கடமை அல்ல. முதலாவது முஸ்லிம் அல்லாதவர் மீது குர்பானி கடமை அல்ல. 2வது பருவ வயதை அடையாதவன், பாலிகாகாதவன் மீது குர்பானி கடமை அல்ல. 3வது புத்தி சுவாதீனம் இல்லாதவன் மீது குர்பானி கடமை அல்ல. 4வது பொருளாதார குறைவு. நான் சொன்னல 612 கிராம் வாங்கும் அளவுக்கான பொருளாதாரம் இல்லாதவனின் மீது அத்தியாவசிய தேவைகள் போக வாங்க தகுதி இல்லாதவன் மீது குர்பானி கடமை அல்ல. இந்த 4. 5வது ஒரு ஆள் மீது குர்பானி கடமை அல்ல. இந்த 4ம் அவர்கிட்ட இருக்குது. நல்ல காசு இருக்கு, அறிவாளியா இருக்காரு, முஸ்லீமா இருக்கிறாரு, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஆனா 5வது அவர் அந்த குர்பானி கொடுக்கப்படுகிற 3 நாட்களில் 10, 11, 12 இந்த 3 நாட்கள்ல அவரு முசாஃபிராக பிரயாணியாக இருந்தால் அவர் மீது குர்பானி கடமை அல்ல.
வேணும்னா கொடுக்கலாம், ஆனா குர்பானி வாஜிபாகாது, அவர் மீது கடமையாகாது. விருப்பப்பட்டால் தரலாம், அல்லாஹ் அதற்கு கூலி தருகிறான். முசாஃபிருக்கான அளவுகோல் என்ன? 82 கிலோமீட்டர் 82 கிலோமீட்டர் தான் வசிக்கிற ஊரில் இருந்து 15 நாளுக்கு உள்ள 15 நாளுக்கு குறைவாக நியத்து செய்து புறப்பட்டு விட்டால் அவர் முசாஃபிர். இந்த முசாஃபிரின் மீது குர்பானி வாஜிப் அல்ல. இது அல்லாத மிச்ச இந்த 5 தாண்டி மிச்ச எல்லாத்து மேலேயும் குர்பானி வாஜிப். அப்போ ஹஜ்ஜில் போய் கொடுக்குறோமே, அன்பானவர்களே நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதனாலதான் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி பல தடவை சொல்லி தருவாங்க ஹாஜிகளுக்கு. ஹஜ்ஜு மொத்தம் 3 வகை. ஒண்ணு, நாம செய்யற ஹஜ் என்னது, அதை தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். நாம செய்யற ஹஜ்ஜு தமத்துவான ஹஜ்ஜு. நாம தமத்து முறையில ஹஜ்ஜு செய்யறதுன்னா என்ன? இங்கிருந்து எஹராம் கட்டி உம்ராவுடைய நியத்துல போய் உம்ராவை முடிச்சு கலைஞ்சு அந்த ஊர் வாசியா மாறி ஹஜ்ஜு நாள் வரும்போது ஹஜ்ஜு செய்வோம். தமத்து ஹஜ்ஜு செய்யறவருக்கு ஹஜ்ஜு நாளின் போது அவர் என்ன செய்யணும்டா, ஒரு குர்பானி கொடுக்கணும். அதுக்கு பேரு நாம கொடுக்கிற குர்பானி இல்ல, அதுக்கு வேற பேரு ஹதீன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? ஹதீன்னு பேரு. இப்போ ஹஜ்ஜுக்கு போனவரு அங்க கொடுக்கிறது தமத்து ஹஜ் செய்வதற்கான முறையால் தந்த குர்பானி ஹதி. அது அசல் குர்பானிக்குள்ள வராது. இவர் என்ன செய்யணும்? அசல் குர்பானியும் கொடுக்கணும். 15 நாளுக்கு மேல மக்காவில தங்குறாருன்னு வச்சுக்கோங்க. 15 நாளுக்கு மேல கண்டிப்பான முறையில அவர் ஹதியும் கொடுக்கணும், குர்பானியும் கொடுக்கணும். அதற்கு நாங்க அந்த மாதிரி எல்லாம் முதல்ல போனப்ப தரலையே. 900ங்களுக்கு முன்னாடி 1900ங்களுக்கு முன்னாடி மக்காவினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, மக்கா தனி ஊர், மினா தனி ஊரை வச்சிருந்தாங்க. முஸ்தலிஃபா மக்காவுக்குள்ள சேராத தனி ஊரா, இது எல்லாம் தனித்தனி இடமா வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு மக்கா. முஸ்தலிஃபாவும் மக்காக்குள்ளதான், மினாவும் மக்காக்குள்ளதான், அரஃபா எல்லாமே மக்காக்குள்ளதான். அப்படின்னா நம்ம ஷாவுலமி தெரு எப்படி சீனிவாசா காலனிக்குள்ளயோ அதே மாதிரி மக்காவுக்குள்ள கட்டுப்பட்டதுதான் இது எல்லாமே. ஒருத்தர் 15 நாள் நீயத்துல வெளியூருக்கு போய் ஒரு 15 நாள் ஒரு ஊர்ல தங்கினாரு. 15 நாள் முடியறதுக்குள்ள அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போயிட்டாருண்டா அவர் முசாஃபிரா இருந்துகிட்டே தான் இருப்பார். அவர் எப்படி இருப்பாரு? முசாஃபிரா இடத்த மாத்த 15 நாளுக்குள்ள இடத்த மாத்த முசாஃபிரா இருந்துகிட்டே தான் இருப்பாரு. எனவே ஆரம்ப காலங்கள்ல ஹஜ்ஜுக்கு போனவங்க இங்க மக்காவுக்குள்ள இருப்பாங்க, மினாவுக்கு போயிட்டா வேற ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊர்ல 15 நாளுக்குள்ள நியத்து வைக்கணும், அங்க 15 நாள் இருக்க மாட்டாங்க. அங்க இருந்து அடுத்த அரஃபா, அங்க இருந்து முஸ்தலிஃபா, இப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது வேற ஊர் என்று வைத்திருந்தார்கள். ஆனா இப்ப எல்லாமே மக்காவுக்குள்ள சேர்ந்து ஒரே ஊர். நீங்க மக்காவுக்குள்ள 15 நாளைக்கு மேல தங்கிட்டீங்கன்னா நீங்க முசாஃபிர் இல்ல. எனவே கண்டிப்பான முறையில ஹதியும் கொடுக்கணும், குர்பானியும் கொடுக்கணும். ஹாஜிகளுக்கு மட்டும் இந்த சலுகை இருக்குது. அவங்க விருப்பப்பட்டா ஹதியோட சேர்த்து குர்பானிய அங்கேயே நிறைவேற்றலாம். இல்லாட்டி தான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறோமோ அந்த ஊர்ல சொல்லி தன்னுடைய குர்பானியை நிறைவேற்றலாம். இதையும் எதுக்கு சொல்றேன்னா, பின்னாடி இன்னொரு சட்டமும் வரும், ஹாஜிகளுக்கு சலுகை. இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பானவர்களே. இது குர்பானி கடமையாக்குவதின் சட்டம். 2வது, குர்பானி எந்த பொருட்களை கொண்டு குர்பானி தர்றது. அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்டா, சமானியத்த அஸ்வாஜ், மொத்தம் 8 வகை ஜோடிகள்ல இருந்து நீங்க குர்பானி தரணும். என்னென்னது? ஆடு, மாடு, ஒட்டகம். ஆட்டுல மொத்தம் 4 வகை. ஒண்ணு செம்பரி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. செம்பரி ஆட்டுல ஆண் பெண் 2 வகையாச்சு. அடுத்து வெள்ளாட்டுல ஆண் பெண், மொத்தம் 4 ஆச்சா. அடுத்து ஒட்டகத்துல ஆண் பெண் 6 ஆச்சு. மாட்டுல ஆண் பெண், இப்படி 2, மொத்தம் 8 வகையான பிராணிகள்ல இருந்து நீ என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம். இது குர்பானி தரக்கூடிய பிராணிகளுக்கான சட்டம். அதுக்கு அடுத்து குர்பானி தரப்போகிற பிராணிகளினுடைய வயது என்னவா இருக்கணும்? முதல்ல ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டுகள் பரிபூர்ணம் அடைந்த ஒட்டகமா இருக்கணும். ஒரு நாள் மிஸ் ஆயிருந்தாலும் கூட அடுத்த வருஷம் தான் அது பிறஞ்ச அடுத்த நாள் தான் குர்பானிக்கு கொடுத்ததுக்கு அடுத்த நாள் தான் அதுக்கு 5 வருஷம் பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னா அந்த குர்பானி கூடாது. ஒரு நாள் தள்ளி போயிருந்தாலும் 5 வருஷம் பூர்த்தி ஆகிக்கணும் ஒட்டகமா இருந்தா. மாடாக இருந்தா 2 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கணும் கண்டிப்பான முறையில. ஆடாக இருந்தா அதுக்கு மட்டும் 2 விதமான சட்டம் இருக்கு. முதல்ல செம்பலி ஆடா இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பான வெள்ளாடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 1 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கணும். செம்பலி ஆட்டுக்கு மட்டும் ஒரு சலுகை. என்ன சலுகை? செம்பலி ஆடு 6 மாச குட்டி தான், ஆனா பாக்குறதுக்கு நல்ல பெருசா ஜான்ஜவானா 1 வருஷம் குட்டி அளவுக்கு தெரிந்தாலே, ஆனா அது அசல் 6 மாச குட்டி தான். இது செம்பலி ஆட்டுக்கு மட்டும்தான்.
6 மாச குட்டி தான், ஆனா பாக்குறதுக்கு நல்ல பெருசா தெரிஞ்சாலே அதை கொண்டு குர்பானி கூடிரும். இது செம்மறி ஆட்டுக்கு மட்டும். அப்ப ஒட்டகம் 5 வருஷம், மாடு 2 வருஷம், ஆடு 1 வருஷம் பூர்த்தியானதா இருக்கணும். இது அறுக்க போற பிராணிகளின் வயதாக இருக்கணும். இது இல்லாட்டி நீங்க அறுக்கிற குர்பானி கூடாது, சரியாகாது. அந்த குர்பானி குர்பானி அல்ல. சும்மா கல்யாணத்துக்கு வீட்டுக்கு சாப்பாட்டாக்குறது கறி அறுக்கிற மாதிரி அந்த கறி அது குர்பானியாக நிறைவேறாது. இது தெளிவான சட்டம். அடுத்தபடியாக அன்பானவர்களே, அறுப்பின் சட்டம். பொருள் எல்லாம் வாங்கியாச்சு, தெளிவா வாங்கியாச்சு, எப்படி அறுக்கணும், அறுக்கிறதுக்கான விதிமுறைகள் என்ன? மொத்தம் 5 விதிமுறைகள். முதலாவது விதிமுறை, அறுக்கிற ஆளு முஸ்லீமா இருக்கணும். அறுக்கிற ஆள் முஸ்லீமா இருக்கணும். நம்மள பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, பக்ரீத்ல ஆடு வாங்கி வச்சுக்கிட்டு கிடைக்கிற ஆளை கூப்பிட்டு அறுத்துடுறாங்க. அறுக்கும் போது அவன் அறுப்பான், பக்கத்துல நின்று இவர் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு இருப்பாரு. இது ஆடு கபூல் அல்ல. அப்படி முஸ்லிம் அல்லாத ஒருவனால் அறுக்கப்பட்ட ஆடு, அந்த ஆடு செத்தவைக்கு சமம். அதை சாப்பிடக்கூடாது. இது சட்டம். எனவே அறுக்கிற ஆள் பிஸ்மில்லா சொல்லணும், முஸ்லீமாக இருக்கணும், முதல் சட்டம். 2வது அன்பானவர்களே, புத்தி சுவாதீனம் உள்ளவனா இருக்கணும், தெளிவான ஆள் அறுக்கணும். எனவே இதுல இன்னொரு சட்டம் இருக்கு. சின்ன பிள்ளைங்க அறுக்கலாமா? வயசுக்கு வராது சின்ன பிள்ளைங்க தாராளமா இருக்கலாம். அந்த குழந்தைக்கு அறுக்கும் அளவுக்கு பலம் இருக்குதுன்னா தாராளமான முறையில் அந்த குழந்தை என்ன செய்யலாம்? அறுக்கலாம். புத்தி சுவாதீனம் உள்ள குழந்தையா இருந்துச்சுன்னா, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரிதான். ஆனா பெரியவர்களாக இருந்தா தெளிவான அறிவுள்ளவராக இருக்கணும், அறுக்கக்கூடியவர். இது 2வது. 3வது அன்பானவர்களே, அறுக்கும் நபர் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி யாரு கையில கத்தி இருக்கோ அந்த ஆள் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, பல பேர் என்ன செய்வாங்கன்னா, தான் சின்ன பிள்ளையும் கூப்பிட்டு வச்சு அவனுக்காக தான் குர்பானி கொடுக்குறான் சார், அவன் கையை பிடிச்சி அவனும் அறுக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து கை பிடிச்சி அறுப்பாங்க. புள்ள பிஸ்மில்லா சொல்ல மாட்டான், அத்தா பிஸ்மில்லா சொல்லியிருப்பார். பிஸ்மில்லா எல்லாம் அவன் பயந்துக்கிட்டு பிஸ்மில்லா கத்தியை ஓரமா பிடிச்சிருப்பான், அவன் சொல்ல மாட்டான். இப்படி சொல்லாம அறுத்தாலும் அந்த பிராணி செத்தவையை போன்று அந்த பிராணி கூடாது. அறுக்கிறது 2 பேரா இருந்தாலும், கத்தி 2 பேர் கையில இருந்தாலும் 2 பேரும் பிஸ்மில்லா சொல்லணும், இல்லாட்டி அது குர்பானி இல்ல. இது ஷர்த்து, நிபந்தனை. அது குர்பானிக்கான நிபந்தனை. இதுவெல்லாம் கவனத்துல இருக்கணும். இது 3வது நிபந்தனை. 4வது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கத்தி கூர்மையா இருக்கணும். 5வது 3 குரல் வலைகள் கண்டிப்பான முறையில் அறுக்கப்பட்டிருக்கணும். இது குர்பானி அறுப்பதற்கான நிபந்தனை. இறுதியாக அன்பானவர்களே, கூட்டு குர்பானிக்கான சட்டம். இதோட நான் நிறைவு செய்வேன். கூட்டு குர்பானிக்கான சட்டம். அன்பானவர்களே, முதல்ல தெளிவான முறையில தெரியணும், அல்லாஹ் தஆலா குர்பானிய குர்ஆன்ல ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல தான் என்ன செய்வான்னு சொன்னா அறிமுகப்படுத்துவான். குர்பானிங்கிறது எப்படிப்பட்ட அமல்னா, உலகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இருக்கிற அமல். இது இப்ப நேத்து இந்த உம்மத்துக்கு மட்டும் அந்த அமல் அல்ல, உலகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இருக்கிற அமல். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களுக்கு நிக்காவுல ஒரு சண்டை. அல்லாஹ் என்ன செஞ்சா, முதல்ல குர்பானி கொடுக்கணும்னு தேர்ந்தெடுத்தான். ஒருத்தர் ஆடு, இன்னொருத்தர் விளைச்சல் நிலத்தை கொண்டுட்டு வந்தாரு. அல்லாஹ் தஆலா அவங்க கொடுத்த 2த்தையும் குர்பானின்னு சொல்லி குர்ஆன்ல பேசுவான். எப்படி சொல்லுவான்? இது கர்ரபா குர்பானன், 2 பேரும் குர்பானி கொண்டு வந்தார்கள். ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். ஒருத்தர்ட்ட இருந்து அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், இன்னொருத்தர்ட்ட இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. இது குர்பானிக்கான சட்டம். இது என்ன செஞ்சா, அல்லாஹ் தஆலா நல்லதை எடுத்துக்கிட்டான், ஒண்ணுமே இல்லாதத, பயபக்தி இல்லாதத, வேணும்னு ஒரு வேண்டா வெறுப்பா கொண்டு வந்ததை அல்லாஹ் தஆலா ஏத்துக்கல. அன்பானவர்களே, இந்த ஆயத்துக்கு கீழே சட்டம் எழுதுறாங்க, இது கர்ரபா குர்பானன், 2 பேரும் தான் குர்பானி பொருட்களை கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள். அப்படின்னா யாரு குர்பானி கொடுக்கறாங்களோ அவங்க தான் தன் பொருளை வாங்கி கொண்டு வந்து அறுத்து அல்லாஹ்க்கு தரணும். இதுதான் சிறப்பு இல்லையா? 2வது அன்பானவர்களே, இன்னைக்கு காலத்தினுடைய சூழ்நிலை, பல பேருடைய வீடு அபார்ட்மெண்ட்டுகள் வீடு, அங்க அறுக்க முடியாது. பல பேர் வாடகை வீடு, அறுக்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலையை கருதி கூட்டு குர்பானி என்ற முறையை உலமாக்கள் கொண்டு வந்தாங்க. நீங்க எடுத்து முதல் ஃபத்வா எடுத்து பாருங்க, தேவபந்த் ஃபத்வா முதற்கொண்டு முதல்ல கூட்டு குர்பானி யாரு செய்யறதுக்கு அனுமதினா, நான் வருஷமும் சொல்றேன், இந்த வருஷமும் சொல்றேன். சில பேர் வருத்தப்பட்டாங்க என்ற தகவல் கேள்விப்பட்டேன். ஆனா அசல்ல சட்டம் நான் சொல்லிடுறேன். முதல்ல ஃபத்வா யாருக்கு கொடுக்கப்பட்டாங்கன்னா, மதரசாவில் படிக்கிற ஏழை மாணவர்கள் இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கு குர்பானி, கூட்டு குர்பானி செய்வதற்கு அனுமதி கொடுத்தாங்க. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய தோலினுடைய பொருட்களை, அதுல இருந்து வரக்கூடிய லாபங்களை கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுடைய மார்க்க கல்விக்கு பயன்படுத்த அனுமதி. இந்த அடிப்படையில தான் கூட்டு குர்பானி வெளியே கொண்டு வந்து லாபம்ங்கிற முறையில எடுக்கலாம் என்று சட்டம் கொடுத்தாங்க. இதுதான் ஃபத்வா. இன்னைக்கு தெரு முழுக்க, ஊர் முழுக்க, ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு கூட்டு குர்பானி. அன்பானவர்களே, இது தவறில்லை. ஆனா அசல் மக்சத ஞாபகம் வச்சுக்கோங்க, செய்யக்கூடிய கூட்டு குர்பானி செய்யக்கூடிய நீயத்து, இதை நான் லாபத்துக்காக நான் செய்யறேன்னு தான் முடிஞ்சு போச்சு.
ஆனா நீயத்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களால கொடுக்க முடியாது, இட வசதிகள் இல்லை, எனவே பெருந்தன்மையோடு இந்த சிரமத்தை என் மேல போட்டுக்கிட்டு நான் அல்லாவுக்காக செய்யறேன்டா, அல்லாஹ் அந்த அமலை கபூல் செஞ்சுக்கும், அந்த லாபம் உங்களுக்கு ஹலால். இதை நான் என் வியாபாரத்துக்குன்னு செய்யறேன்டா, இது வியாபாரத்துக்கான இடம் அல்ல, இது இபாதத், இது இபாதத். எனவே நீயத்து தெளிவா இருக்கணும். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீயத்து தெளிவா இருக்கணும், முதல் விஷயம். அன்பானவர்கள், இதை நான் ஏன் சொல்றேன்டா, கூட்டு குர்பானி, முதல்ல குர்பானிக்கான நோக்கம் என்ன, குர்பானிக்கான நோக்கம் என்ன? பெருமானார் தெளிவா ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க, குர்பானிக்கான நோக்கம் இஹ்ராக்குத்தம், ரத்தத்தை அறுத்து அல்லாஹுக்காக ஓட்டுவது. இதுதான் ரத்தத்தை ஓட்டுறது தான் இஹ்ராக்குத்தம், தான் குர்பானிக்கான மக்சது. கரி மக்சது இல்ல, கரி மக்சது இல்ல. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்னைக்கு பல பேர் காசு கம்மியா இருக்குது, வேலை இருக்காது, எனவே அசாம்ல கொடுத்துட்டேன், அதனால நான் ராஜஸ்தான்ல கொடுத்துட்டேன், அங்க 3000 ரூபா தான் ஆடா, அங்க 2000 ரூபா தான் மாடா, காசு கம்மி, வேலை இல்லை என்று கொடுப்பது மார்க்கத்தில் அன்பானவர்களே குர்பானி கூடுவதில் குறை ஏற்படுவோம். குர்பானி கூடுறதுல குறை ஏற்படும். இன்னைக்கு பல பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கல்ல, ஏன்னா இது தக்கர்ரபா குர்பானன், உங்களால கொடுக்க முடியாட்டி உங்களுக்கு பக்கத்துல எப்படி அல்லாட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழியோ அதை தான் நீங்க கையாளணும், அதை தான் கையாளணும். அதை விட்டு நான் அசாம்ல 3000 ரூபாய், என் வெளிநாட்டுல இருக்கிறாரு அவர் அங்க 2000 ரூபான்னு கொடுத்தா இது தக்கர்ரபாக்குள்ள அது வராது, அது வராது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி செய்யறாங்க. இது எதை அடிப்படையாக வைத்து செய்கிறார்கள்? நான் தெளிவா ஒரு வரலாறு சொல்றேன். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் அது. தன் தகப்பனார் உமரை பத்தி அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வருகிற சஹாபாக்கள் உமரும் புறப்பட்டாங்க. புறப்படும் போது பெருமானார் சொன்னாங்க, அங்க போய் குர்பானி கொடுக்கணும். எல்லா சஹாபாக்களும் மார்க்கெட்ல போய் எல்லாம் அவங்களுக்கு தேவையான மாடுகள் சில பேர், ஆடுகள் சில பேர், ஒட்டகங்கள் சில பேர் எல்லாம் வாங்கினாங்க. அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு 300 தீனாருக்கு ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பிராணி தான் வாங்கின பிராணியிலேயே மிகப்பெரிய காசுடையது. 300 தீனார், 300 தங்க காசுகளுக்கு ஒட்டகம் வாங்கிட்டு வந்தாங்க. சிவப்பு நிறம், மிக உயர்ந்த ஒட்டகம். இது அல்லாட்ட கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு மக்காவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் பார்த்தா 100 ஒட்டகத்தோட வர்றாங்க. யோசிச்சார், ஆஹா 300 தீனார் கொடுத்து ஒரு ஒட்டகம் வாங்கிட்டோமே, இதை போய் வித்துட்டு இந்த காசுக்கு இன்னும் நிறைய ஒட்டகங்கள் வாங்கி இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கலாமே இதனுடைய மாமிசத்தை என்று யோசிச்சுட்டு யார பெருமானாட்ட வந்து கேட்டார், அனுமதி கேட்டார். யார ரசூலல்லாஹ், நான் 300க்கு ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீங்க இத்தனை ஒட்டகம் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஆசையா இருக்கு, இதை வித்துட்டு இதுல இருந்து வர்ற காசை வச்சு வேற பல இன்னும் சில நிறைய ஒட்டகங்கள் வாங்கிட்டு வந்து நான் இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ், பெருமானார் விளக்கினார்கள், இன்ஹர்ஹா இய்யாஹா, இது ஹதீஸோட இபாரத், இன்ஹர்ஹா இய்யாஹா, உமரே நீங்க வாங்கின அந்த ஒட்டகத்தை அருங்க, அதுதான் சிறந்தது. இங்க கரி மக்சது இல்ல, நான் 100 ஒட்டகம் அறுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன், கரி மக்சது இல்ல. அசாம்ல அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்க போறோம், கரி மக்சது இல்ல. இஹ்ராக்குத்தம் மக்சது, நமக்கு நெருக்கமான முறையில் நம்ம பிராணி அறுக்கப்படுறது மக்சது. எனவே அன்பானவர்களே, இங்க நோக்கத்தை தெளிவான முறையில புரிஞ்சுக்கணும். அசல் நோக்கம்ங்கிறது அந்த நாள்ல நம் பகுதியில நமக்கான ரத்தம் நமக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்காக ஓட்டப்பட்டிருக்கணும். இதுதான் குர்பானிக்கான மக்சது. கறி நான் பிரிச்சு கொடுக்கறது, என் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது, ஏழைகளுக்கு தர்றது அமல் குர்பானியில சொல்லவே இல்லை. கரியை நீங்க 3 அறுத்ததுக்கு பின்னாடி 3 பங்கா போடுங்க, அதுல ஏழைகளுக்கு கொடுங்கிறது. இது தேர்டு கேட்டகரி. இது அசல் குர்பானியுடைய மக்சது என்னன்னா, அறுக்கணும், நீங்க அறுக்கணும், முடியாச்சு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஷேர்ல சேர்ந்து அங்க போய் அறுக்கணும். இதுதான் சட்டம், இதுதான் குர்பானிக்கான அசல் நிபந்தனை. எனவே அன்பானவர்கள், இதை நினைவில் வச்சுக் கொள்ளுங்க. குர்பானி அவசியமான அற்புதமான அமல். இதை காசை காமிச்சு, சோம்பேறித்தனத்தை காமிச்சு தயவு செஞ்சு தள்ளி போட்டு தூரமான இடங்கள்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். நம்பகத்தன்மையான இடங்கள்ல கொண்டு போய் கொடுங்க. நீங்க இங்க கொடுங்க, அங்க கொடுங்க, நான் விளம்பரம் பண்ணல. நீங்க உங்களுடைய குர்பானி உங்களுக்கான ஹக்கு, நாளை உங்களின் மறுமைக்கான வாகனம், மறுமைக்கான வாகனம். அதில் அஸ்ஸாம்ல அந்த கார் 2 லட்சம் ரூபா தானா? 2 லட்ச ரூபா கொடுத்து அஸ்ஸாம்ல இருந்து கார் நீங்க அங்க வாங்கி அங்கேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம்ல. அன்பானவர்களே, அதே மாதிரிதான் குர்பானிங்கிறது எவ்வளவு காஸ்ட்லியான முறையில கொடுக்கிறோமோ அதுக்கு அவ்வளவு முடியாது. இது கண்ணியம், இது ஷாஇருல்லா. எனவே இதை நினைவில் வைக்க. கூட்டு குர்பானியுடைய சில சட்டங்களோட நிறைவு செஞ்சிருவோம். மொத்தம் 3 விதமான சட்டம். கூட்டு குர்பானி செய்யும் போது மாடுகளுக்கு 7 பங்கு, ஒட்டகத்துக்கு 7 பங்கு, ஆனா ஆட்டுக்கு ஒரு ஆள் தான். எனவே இந்த மாடு ஷேர் கொடுக்கும் போது என்ன செய்யணும்னா, இன்னைக்கு கவனமா இருக்கணும். கூட்டு குர்பானி கொடுக்க போகும்போது உங்களுடைய நீங்க ஒரு ஆளா சேர்ந்திருப்பீங்க அந்த மாட்டுல,
அந்த மாட்டுல உங்க அல்லாம 6 பேர் சேர்ந்திருப்பாங்க. இந்த 3 நிபந்தனைகள் இருந்தாதான் உங்க குர்பானியே கூடும். நீங்க நல்ல எண்ணத்துல போய் ஹலாலான காசை கொடுத்து குர்பானிய நியத்துல நீங்க சேர்ந்து அங்க இருக்கிற ஏனைய 6 பங்குல எவனாவது ஒருத்தன் பிரச்சனை குறித்தான ஆளா வந்து நின்றான்னா உங்க குர்பானியும் சேர்ந்து கூடாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு கூட்டு குர்பானியில. முதல் விஷயம் என்ன இருக்கணும்னா, கூட்டு குர்பானியில சேரக்கூடிய 7 பங்கினுடைய பங்குதாரர்களும் எப்படி இருக்கணும்னா முஸ்லிம்களாக இருக்கணும். இன்னைக்கு இதை ரொம்ப கவனமான முறையில வலியுறுத்தணும். ஏன்னா நம்ம பகுதியிலே பல காதியானிகள் இருக்கிறான், பல பேர் நார்த்தீகர்கள் இருக்கிறாங்க. வெளியே முஸ்லிம்களுடைய பேர் வச்சுக்கிட்டு ஆனா அசல் சிந்தனை நார்த்தீக சிந்தனை உள்ள இருக்கிறாங்க. அதே போன்று 19 குரூப் இருக்கிறான். ரஷாத் ஹலீஃபாவை பின்பற்றுவர்கள் இருக்கிறார்கள், ஷக்கீல் பின் ஹனீஃபை பின்பற்றுவர்கள் பல பேர் இன்னைக்கு பெரிய தாடி வச்சுட்டுலாம் இருக்கிறான். இவன் உங்க குர்பானியில அல்லாஹ் பாதுகாக்கணும், சேர்ந்துட்டானா அந்த குர்பானி கூடாது. எனவே முஸ்லிம்கள் தெளிவான முஸ்லிம்களா நீங்க குர்பானி கொடுக்க போறது உங்க ஹக்கு, கேளுங்க கேளுங்க, இது கேட்கணும், உங்களுடைய ஹக்கு. முஸ்லிம்கள் 7 பேருமே முஸ்லிம்களா இருக்கணும் அந்த பங்குல. 2வது சட்டம் என்னன்னா, அறுக்கப்படுகிற அந்த 7 பேருடைய எண்ணமே இபாதத்தா இருக்கணும், இபாதத்துடைய எண்ணத்துல இருக்கணும். இபாதத் இல்லாத எண்ணமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குர்பானி கூடாது. ஒருத்தர் என்ன செஞ்சாரு, வீட்டுல ஆடு அறுத்துட்டாரு, ஆனா நிறைய வேலைக்காரங்களாம் இருக்காங்க, ஆடு கொடுக்க முடியாது, பக்கத்துல இருக்கக்கூடிய குர்பானியில நம்ம கறிக்காக வேண்டி சேர்ந்துக்கலாம்னு சேர்ந்துட்டாருன்னா இது இபாதத்துடைய மக்சது இல்ல, கறிக்கான மக்சது. அந்த ஷேர்ல ஒரு பங்கு வாங்கி எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா இது குர்பானியா சேராது. அந்த ஒருத்தனால மிச்சம் இருக்கிற 6 பேருடைய குர்பானி கூடாது. அறுக்கப்படுகிற பிராணியினுடைய ஒவ்வொருத்தருடைய நீயத்தும் இபாதத்தா இருக்கும், இபாதத்தா இருக்கும். அதன் அடிப்படையில் அகீகாவா என்ன செய்யலாம், குர்பானியுடைய பங்குல சேர்ந்துக்கலாம். ஒருத்தர் வலிமா வச்சிருக்கிறார், கல்யாணம் வச்சு வலிமா வச்சிருக்கு, வலிமா இபாதத். எனவே வலிமாவுக்கான பங்காக என்ன செய்யலாம், குர்பானியில சேர்ந்து கொள்ளலாம். இபாதத் அல்லாத கரிய மக்சதா வச்சு நீங்க சேர்ந்தீங்கன்னா குர்பானி கூடாது. இது 2வது சட்டம். 3வது நிறைவான சட்டம் என்னன்னா, அறுக்கப்படுகிற கரிய சரியான முறையில 7 பேருக்கும் கிராம் கணக்கு துல்லியம் விட்டு பிரிச்சு தரணும். இதுதான் ரொம்ப சிக்கல். கிராம் கணக்கு வச்சு பிரிச்சு தரணும். அது இல்லாட்டி எல்லா உலமாக்களும் சொல்கிறார்கள் அது வட்டிக்கு சமம்னு சொல்றான். ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகமா போயிருச்சு, 1 கிலோ அதிகமா போயிருச்சு, ஒருத்தருக்கு 1/2 கிலோ கம்மியாயிருச்சு, எல்லாத்துக்கும் சரிசமமான அளவு இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க சரியான முறையில பங்கு பிரிக்காட்டி அது குர்பானி அல்ல, குர்பானி கூடிரும். பிரிச்சு கொடுக்கிறவர் வட்டியை செய்தார் என்பதற்கு சமம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட எக்கச்சக்கமான சட்டங்கள் குர்பானியில இருக்கு. இதை தெளிவான முறையில அறிந்து உங்களுடைய குர்பானியை நிறைவேற்றுங்கள். இது மிக அற்புதமான அமல். இந்த அமல் வருஷத்துக்கு ஒரு முறைதான். அல்லாஹ் நேசிக்குகிற அமல். இந்த அமலுக்கான அடையாளம் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா இந்த அமலை காலத்துக்கும் அழிக்கவே மாட்டோம், காலத்துக்கும் அழிக்கும். இந்த அமல் காலம் முழுக்க நின்று பேசும் அல்லாட்ட. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், காபத்துல்லால பெருமானார் ஃபத்ஹே மக்காவின் போது உள்ள நுழையும் போது காபத்துள்ள 2 கொம்பு தொங்க விட்டுருப்பாங்க, 2 கொம்பு தொங்க விட்டுருப்பாங்க. அதை பெருமானார் மறைக்க சொன்னாங்க. உள்ள போன உடனே முதல்ல என்ன செஞ்சாங்க, அதை மறைக்க சொன்னாங்க. அந்த கொம்பு என்ன கொம்பு தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் குர்பானியா கொடுத்த ஆடு அது. அந்த ஆட்டின் கொம்பை நான் அல்லாவுக்கு கொடுத்தேன்னு அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த கொம்பை மக்காவாசிகள் பெருமானார் காலம் வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வந்தாங்க. அந்த கொம்பு தான் காபத்துள்ளால தொங்கப்பட்டிருந்துச்சு. உடனே உஸ்மான் பின் தல்ஹாவை பெருமானார் கூப்பிட்டு காதுல சொல்லி அந்த கொம்பை முதல்ல மறைங்க, என்ன காபத்துல்லாவை பார்க்கும்போது முழுக்க சிந்தனை காபாவா தான் இருக்கணும், அந்த கொம்பின் பக்கம் சிந்தனை சிதறிடக்கூடாது என்று மறைக்க சொன்னாங்க. காலப்போக்கில் காபாவில் நடந்த உஸ்மானியர் காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய புரட்சியால் காபா தீ வைக்கப்பட்டுச்சு. காபத்துல்லாவை சுத்தி அந்த தீக்கரையாக்கப்படுகிற போது அந்த கொம்பு எரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அந்த கொம்பு அங்கதான் இருந்துச்சு. அன்பானவர்களே, காலத்தால் அழியாத இபாதத் குர்பானிங்கிறது நீங்க லேசு மாசா 1 ஷேர் 2 ஷேர் 1 ஆடு இந்த வருஷம் விட்டா அடுத்த வருஷம் என்று யோசிக்காதீர்கள். இது குர்ப், அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள், நெருக்கத்தை பெற்றுத்தருகிற அமல்கள். எனவே அமல்களில் கவனத்தோடு இருங்க. அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக, நம்முடைய அமல்களை லேசாக்குவானாக. மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு அமல்களையும் சரியான சட்டத்தோடு அறிந்தவர்களோடு அமல் செய்கிற தௌஃபீக்னை அல்லாஹ் நமக்கு தந்து வருங்காலங்களில் அல்லாஹ் தஆலா நம்முடைய குர்பானியை கபூல் செய்து இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் இந்த குர்பானியின் பரக்கத்தினால், இந்த அற்புதமான நாட்களின் பரக்கத்தினால் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.